விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவகரன் அருளை போற்றி. மீனராசி நேர்களுக்கு வணக்கம். மீனராசி காலப்புரட்சி சக்கரத்தின் 12ஆம் இடம், குரு பகவானுடைய ஆட்சி வீடு. மீனராசிக்கு ராசியில் ஏகப்பட்ட கிரகங்கள் இருக்குங்க. அதை எல்லோரும் சதுர்கிரக கூட்டினும்பாங்க. ஆனால் அது பெரிய விசேஷம் கிடையாது, கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நான் இந்த வீடியோ பதிவில் முக்கியமான தகவல்களை சொல்கிறேன், ராசி பலனையும் சொல்கிறேன். அதுபோக உங்கள் ராசிக்கு இக்கட்டான நேரத்தில் உங்களுக்கு துரோகம் பண்ணுறவங்க யார் அதையும் சொல்கிறேன். ஏன்னா எதிரிகளை கண்டுபிடிச்சிடலாம், துரோகிகளை கண்டுபிடிக்க முடியாது. மீனராசியில் பிறந்துட்டாலே சில அமைப்புகளில் சில பேர் துரோகம் பண்ணுவாங்க. 3 நட்சத்திரத்துக்கும் துரோகிகள் இருக்கிறாங்க, ராசிக்கும் துரோகிகள் இருக்கிறாங்க. நான் குறிப்பிட்ட சில விஷயத்தில் மட்டும் இதை உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு யார் துரோகம் பண்ணுவா, குடும்ப வாழ்க்கையில் யார் துரோகம் பண்ணுவா, கணவன் மனைவி உறவில் யார் துரோகம் பண்ணுவா, தொழில் வேலை, இது மாதிரி ஒரு 5 அம்சத்தில் உங்களுக்கு தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுக்குறேன். இது வாழ்நாள் முழுக்க பயன்படும். அவங்கக்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருங்க, சரியா? வருமுன் காப்போம், வளமாக இருப்போம். ஏன்னா இப்போ 7 சனியில் இருக்கிறீங்க, இன்னும் சனி பகவான் ஆதிக்கத்தில் இன்னும் 5 வருஷத்துக்கு இருப்பீங்க நீங்கள். அதனால் அந்த துரோகிகளோட கையை ஓங்கியிருக்கும். அதுபோக ராசியில் வேறு பாவகிரகங்கள் நிறைய இருக்குது. ராகு, சுக்கிரன், புதன், சூரியன் வரப்போகிறாரு மார்ச் 15ஆம் தேதி. சூரியன் 6 கூடை வந்தான். ஸோ ராசியில் 3, 8, 6 கூடை ஒன்று இருக்கிறதுனால தாக்கம் அதிகமாக இருக்கும், கவனமாக இருக்கணும். பரிகார வழிபாடையும் சொல்கிறேன், பலன்களையும் சொல்கிறேன். செவ்வாய் ஓரளவு சிறப்பாக இருக்கிறாரு, 4ஆம் இடத்துல இருந்தாலுமே வக்கர நிவர்த்தி நேராக போயிட்டு இருக்கிறாரு. குரு ஓரளவு பரவாயில்ல. ஸோ குரு செவ்வாயை வச்சு ராசி இப்போதைக்கு நல்லபடியாக ஓடிட்டு இருக்குது. சூரியன் நல்ல நிலைமையில் இல்லை, சூரியன் ஆகாதவன் தான். சூரியன் 6 கூடைவன் தான், கடன் நோய் எதிரே கொடுக்குறவர் தான். ராசிக்கு வருது, நல்ல விஷயமா பார்க்கப்படாது. கிரகணமும் வருது. கிரகணமும் மார்ச் 14ஆம் தேதி சந்திர கிரகணமும் ராசிக்கு 7ஆம் இடத்துல நடக்கு. ஸோ கொஞ்சம் இக்கட்டாக தான் இருக்குது. கிரகணத்துக்கு தனியாக வீடியோ போடுறேன். இன்னும் மார்ச் 14 நாள் இருக்குது. இன்னைக்கு மார்ச் 1 தான். இன்னும் ஒரு 13 நாள் இருக்குது. இடையில ஒரு வீடியோ போடுவேன். இந்த வீடியோ பதிவை நீங்கள் முக்கியமாக ஞாபகப்படுத்தி வச்சுக்கோங்க, கிளிப்பில் வச்சுக்கோங்க. ஏன்னா உங்கள் ராசிக்கு துரோகம் பண்ணுறவங்க யாருன்னு ஒரு சர்வே பண்ணுறேன், முக்கியமான வீடியோ. நம்ம சேனலில் இப்போ சூப்பர் சேல்ஸ் எனேபிள் பண்ணியிருக்கிறோம், மெம்பர்ஷிப் எனேபிள் பண்ணியிருக்கிறோம். நிறைய நேரில் அதில் லாக்இன் பண்ணுறாங்க. அவங்களுக்கு தனியாக வீடியோ போடுவேன், தனியாக சேட் பண்ணுவேன், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுபோல் நேரில் கேட்குற கேள்விகளுக்கும் நான் அடுத்து வருகின்ற காலத்தில் நேரே அப்பியர் ஆகி உங்களுக்கு விடையை சொல்லுவேன். மீன ராசிக்குன்னு ஒரு வீடியோ போடுவேன், அதில் ராசி பலன்களை சொல்லிவிட்டு உங்களுக்கு நீங்கள் கேட்ட கேள்விகள் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு நான் பதில் சொல்லுவேன். சரியா? நேரடி அப்பியராகியே உங்கள் கேள்வியில் பதில் சொல்லுவேன். ஏன்னா எல்லா கேள்விகளுக்கும் என்னால் டெக்ஸ்ட் பண்ண முடியல கமெண்ட் பாக்ஸில். சில இது பண்ணுறேன், சில இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. வேலை சுமை காரணமாக உங்களுக்கு ஒரு வாரத்துக்கு ஒரு வீடியோ போட்டுருவேன். மீனராசி நேயர்களுக்கு ரொம்ப அக்கறையாக நான் க்ளோஸாக மானிட்டர் பண்ணுறேன். ஏன்னா நீங்கள் 7 சனி தாக்கத்தில் இருக்கிறீங்க. உங்கள் நட்சத்திரம் புரட்டாதி, ரேவதி, உத்தரட்டாதி 3 நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள், மீனராசியில் பிறந்தவர்கள். நீங்கள் எந்த ஜாதக லக்கண தசாபுத்தி நடந்தாலுமே அதுக்கும் பலன் சொல்கிறேன். தசாபுத்தி பலன்களும் நிறைய போட்டிருக்கிறேன் நான் மீனராசிக்கு. லக்கண ரீதியாகவும் பலன்கள் சொல்கிறேன். வழிபாடு, குலதெய்வ வழிபாடு, உங்கள் இஷ்ட தெய்வம், அதுபோல் லக்கண ரீதியாக உள்ள வழிபாடு எல்லாமே சொல்கிறேன். நம்மளோட நோக்கம் என்னென்னா நீங்கள் கஷ்டமில்லாமல் இருக்கணும். இந்த ஜென்மச்சனி காலத்தில் கஷ்டமில்லாமல் இருக்கணும். அதுக்காக தான் தொடர்ந்து வீடியோ போடுறேன், பாருங்கள். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பேனும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. நீங்கள் எத்தனை வீடியோ பார்க்கலாம். யூடியூப்பில் நிறைய பேர் வீடியோ போடுறாங்க, நிறைய பேர் தகவல் சொல்கிறாங்க. போதி ஜோதிடத்தில் எப்பவுமே வேத ஜோதிடத்தை அடிப்படையில் தான் சொல்லுவேன். ஜோதிடத்தை அறிவியல் பூர்வமாக, கணித பூர்வமாக தான் அணுகி பலன்களை சொல்லுவேன். ஆன்மீக தகவல்களும் சொல்லுவேன், சில தோசை நிவர்த்திகளும் சொல்லுவேன். சரியா நேர்களே? அதெல்லாம் இருக்குது, இல்லாமல் இல்லை. எதுவுமே இங்கே காரணம் இல்லாத காரியம் இல்லை. ஆனால் எதுவுமே வேத ஜோதிடத்துக்கு உட்பட்டு தான் சொல்லுவேன். நாள் பஞ்சாங்கத்தை பார்த்து தான் சொல்லுவேன். நீங்கள் புள்ளி விவரத்தோடு சொல்கிறதுனால நீங்கள் எங்கே வேணாலும் செக் பண்ணிக்கலாம். சரியா? கண்டிப்பாக அதில் எந்த மாற்று கருத்து இருக்காது. இப்போ வீடியோக்குள்ளே போவோம். வீடியோவில் நான் பலன்களை சொல்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு துரோகம் எப்படி நடக்குன்னு சொல்லிடுறேன், முழுமையாக பாருங்கள். அது மீன ராசிக்கு துரோகம் பண்ணுறவங்க குறிப்பிட்ட பேர் இருக்கிறாங்க, எல்லாரும் பண்ண மாட்டாங்க. நான் சொல்கிற ராசியில் இருக்கிறவங்க உங்கள் வீட்டில் கூட இருப்பாங்க, உங்கள் குடும்பத்தில் இருப்பாங்க, கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம். அவங்களாம் செய்வாங்களா சார் அப்படின்னா அவங்க ரத்த உறவு. ஜோதிடத்தில் விதின்னு ஒன்று இருக்குது, விதி விலக்குன்னு ஒன்று இருக்குது. அவங்க எப்போ செய்வாங்கன்னா உங்களுக்கு ஆகாத தசாபுத்தி நடக்கும்போது, அவங்க சம்மந்தப்பட்ட ராசிநாதன் சம்மந்தப்படும் போது செய்வாங்க. இப்போ உதாரணத்துக்கு மீன ராசியில் பிறந்திருக்கிறீங்க. தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு யார் ரொம்ப குடைச்சலை கொடுப்பா அப்படின்னு கேட்டோம்னா சிம்ம ராசி நேரில் தான் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் பாதிப்பாங்க. நீங்கள் மீனராசியில் பிறந்தாலுமே சிம்ம ராசியை சேர்ந்தவர்கள் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் பாதிப்பாங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா சிம்ம ராசி நேர்கள்கிட்ட கவனமாக இருங்க. எந்நேரம் அவங்களுக்கு உங்கள் முதுகில் குத்துறதுக்கு ரெடியாக இருப்பாங்க, கத்தியை வச்சுக்கிட்டு சிம்ம ராசி நேர்க்காரன் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில். அதனால் நீங்கள் அதுலேருந்து தப்பிக்கணும். சரி, சிம்ம ராசிக்காரர்கிட்ட எப்படி சார் தப்பிக்கல, அவங்ககிட்ட எப்படி நான் வெளியே வரணும்னா சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க. மாதம் ஒரு நாள் பிரதோஷம் அல்லது சிவராத்திரி அன்னைக்கு சிவன் கோயிலுக்கு போய் வழிபாடு பெற்று வந்தீங்கன்னா அந்த தாக்கத்திலிருந்து தப்பிக்கலாம். அவன் உங்களை நெருங்கி வந்தாலுமே அவனால் உங்களுக்கு பிரச்சனை வர முடியாது. சரியா? அந்த தெய்வத்தினோட அருள் உங்களுக்கு காக்கும். அடுத்து குடும்பம் ரொம்ப முக்கியம். சரியா நேர்களே? குடும்பம் தான் ஒரு கதம்பம். குடும்ப வாழ்க்கையில் சில பேர் பிரச்சனை பண்ணுவானுங்க. நம்ம குடும்பத்தில் மூக்க நுழைச்சிட்டு அவங்க பிரச்சனை பண்ணுவாங்க, துரோகம் பண்ணுவானுங்க, குடும்பத்தில் கோல் முட்டி விடுவானுங்க, சண்டை சச்சரவுகளை ஏற்படுத்தி விடுவானுங்க. அவங்க யார் சார் அப்படின்னு பார்த்தோம்னா கன்னி ராசிக்காரங்க தான் அதில் குறிப்பாக இருப்பாங்க. உங்கள் குடும்ப விஷயத்தில் கன்னி ராசிக்காரனை தலையிட விடாதீங்க. அவன் துரோகம் பண்ணுவான், எந்நேரமும்
உங்கள் முதுகில் குத்துவான். அதுலேயும் உத்திர நட்சத்திரத்துக்காரன் கூடுதலாக இருப்பான். சரியா, உத்திர நட்சத்திரக்காரன் கூடுதல் தாக்கத்தல் பண்ணுவான். அதுபோக சிம்ம ராசிக்கார சொன்னேன் பார்த்தீங்களா இதுக்கு முன்னாடி, சிம்ம ராசியில் பூர நட்சத்திரக்காரங்க சவாசமே வச்சுக்காதீங்க. ஏன்னா கோச்சாருங்கிறது வந்து மனம் உடல் சம்மந்தப்பட்டது. நீங்களுக்கு தனிப்பட்ட ஜாதகம் இருக்கும். மீனராசியில் நீங்கள் பிறந்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு தனிப்பட்ட ஜாதகம் லக்கணம் தசாபத்தி நடக்கும். ஆனால் ராசிக்கு பலன் சொல்கிறதுங்கிறது வந்து மனமும் உடலும் தான். நீங்கள் வீட்டை விட்டு வெளியே வந்துட்டீங்கன்னா உங்கள் உடல் வரும், உங்கள் உடல் மனம் இருக்கும். உடல் 4 பக்கம் அலையும், மனம் 15 வகையில் யோசனை பண்ணும். சரியா, இந்த மனத்தையும் உடலையும் வந்து நம்மளால் அடக்கவே முடியாது. நமக்கு எல்லா பிரச்சனையும் கொண்டு வரதே இந்த மனமும் உடலும் தான். சரியா, அதனால தான் ராசியை சம்மந்தப்படுத்தி இங்கே பேசிகிட்டு இருக்கிறோம். ராசினாலே வந்து மனம் உடல் தான். சந்திரன் என்ற இடம் மனோகாரகன். மனோகாரன் என்ன, உடலும் மனதையும் குறிக்கிறவன் தான். அதனால தான் ராசிக்கு வந்து இந்த அமைப்பை சொல்கிறேன் நான். அதனால உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் வந்து பிரச்சனைகளை வந்து சிம்மராசிக்காரர் உண்டாக்குவான். அதுலேயும் பூர நட்சத்திரக்காரங்கிட்ட கவனமாக இருங்க. குடும்ப வாழ்க்கைக்கு வந்து கன்னிராசி, அதுலேயும் வந்து உத்திர நட்சத்திரக்காரங்கிட்ட கவனமாக இருங்க. அடுத்து வந்து கணவன் மனைவி உறவு, இது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு ஏகப்பட்ட இடத்துல பிரச்சனை வரதில்ல இதனால தான். ஏன்னா கணவன் மனைவி உறவுல நிறைய பேர் சிண்டு முடிச்சு விட்டு போயிடுவாங்க. புருஷன் முன்னாடி நிம்மதியாக இல்லாமல் இருப்பாங்க. இவங்க 2 பேரும் நல்லா தான் இருப்பாங்க. இடையில எவனா ஒருத்தன் வந்து இல்லாததை சொல்லிட்டு 2 பேத்துக்குள்ள பிரச்சனை எழுதிட்டு போயிடுவான். பாவம் இது 2 சங்கடப்பட்டு இருக்கோம். அப்படி யார் சார் பிரச்சனை பண்ணுவா அப்படின்னா உங்கள் கணவன் மனைவி உறவுல வந்து கும்பராசிக்காரங்கிட்ட டச்சு வச்சுக்காதீங்க. நீங்கள் நேரம் நினைப்பீங்க, சார் என் வீட்டுக்காரனே கும்பராசிக்காரன் இருக்கானே சார் என்ன செய்யலான்னா, வீட்டுக்காரனை ஒன்றும் செய்ய முடியாது, வேண்டாம் சொல்ல முடியாது. ஆனால் உங்களுக்கு தசாபுத்தி சரியில்லாத நேரத்தில் அந்த கும்பராசியில் உள்ள நட்சத்திரநாதன் சனி பகவான் சம்மந்தப்படும் போது பிரச்சனை பண்ணுவார். அந்த அந்தரம் புத்தி காலத்தில் பிரச்சனை வரும். அதை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அதனால் முடிஞ்ச அளவு குடும்ப உறவுல இருந்தாலுமே கொஞ்சம் எச்சரிக்கை உணர்வோடு இருங்க. சரியா, சில இதுகளை நம்ம மீற முடியாது. ஏன்னா இன்றைக்கி எல்லா ராசிக்காரனும் எல்லா இடத்துலையும் இருப்பாங்க. ஸோ அவங்கள மீற முடியாது. தெரிஞ்சு வச்சுக்கோங்க, அவங்ககிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. இப்போ என் வீட்டிலே வந்து எனக்கு ஆகாதவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ராசிப்படி அவங்க எனக்கு ஆகாதவங்களாக இருக்காங்களா இல்லை, ஆனால் எனக்கு நேரங்காலம் சரியில்லாமல் இருக்கும்போது அவங்க மூலிமா எனக்கு சில பிரச்சனைகள் வரும். சரியா, அது உள்ளது தான். ஒரு ஜோசியனாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே இங்கே நியாயம் ஒன்று தான். எல்லாத்துக்கும் அளவுகோல் ஒன்று தான். யாருக்குமே வந்து இங்கே வித்தியாசம் கிடையாது. எல்லாத்துக்குமே தண்டனை கிடைக்கும். கர்ம பலனுக்கு ஏற்ற மாதிரி தண்டனை வழங்கப்பட்டுக்கிட்டு தான் இருக்குது. அதுலேருந்து யாரும் தப்ப முடியாது. அவன் பார்வையிலேருந்து யாராலும் தப்ப முடியாது. சரியா, அதனால் குடும்ப உறவுகளை வந்து கும்பராசிக்காரங்கிட்ட சொல்லாதீங்க. குடும்ப உறவுகளை வந்து கணவன் மனைவி உறவுகளை வந்து அவன் பிரச்சனை எழுப்பான். குடும்ப உறவுங்கிறது வேறு. குடும்பங்கிறது ஒருத்தனுக்கு 2 குடும்பம் இருக்கும். பிஃபோர் மேரேஜ், ஆஃப்டர் மேரேஜ். இது ஆஃப்டர் மேரேஜ். கணவன் மனைவி உறவுகளை குழப்பத்தை உண்டாக்குறவன் கும்பராசிக்காரன். அதை குறிப்பாக சதய நட்சத்திரத்துக்காரன் கூடுதலாக செய்வான். கவனமாக இருங்க. அதுபோக சதய நட்சத்திரத்தின் ராகு வந்து இப்போ ராசியிலே இருக்கிறதுனால அதோட தாக்கம் அதிகமாக இருக்கும். சரியா, இந்த தாக்கம் எப்படி சார் அதிகமாக இருக்கும்னா, இன்னொன்று இருக்குது அதில். அந்த பாவகிரகங்கள் நான் சொல்கிற ராசியில் சம்மந்தப்படும் போது அது தாக்கம் அதிகமாக இருக்கும். இப்போ பாவகிரகங்கள் ஒரு ராசியில் இருக்குது. ராகு இருக்கிறாரு, சனியை அடுத்து வரப்போகிறாரு. ஸோ பாவகிரகங்கள் ராசியில் சம்மந்தப்படும் போது தாக்குதல் அதிகமாக இருக்கும். புரிஞ்சுக்கணும். ஜோதிடத்தை வந்து ரொம்ப புரியணுங்க. நம்ம ராசி வந்து அப்பழுக்கற்று இருக்கணும். ராசியில் வந்து கிரகமே இல்லாமல் இருந்துச்சுன்னா நீங்கள் மீன ராசிக்காரங்க நல்லா இருப்பீங்க. இல்லைன்னா இயற்கை சுபகிரகம் இருக்கலாம். குரு தனித்த புதன் இருக்கலாம். சுக்கிரன் இருந்தாலும் பரவாயில்ல, உச்சமாகி சில பலங்களை கொடுப்பாரு. இருந்த போதிலும் அவர் 3-8 கூடையவர் தான். இப்போ ராகு இருக்கிறாரு, எல்லாத்தையும் கிரகணம் பண்ணிட்டு இருக்கிறாரு. அதுக்கடுத்து சூரியனும் வரப்போறாரு. வருகிற மார்ச் மாதம் 15ஆம் தேதி, பங்குனி 1ஆம் தேதியிலேருந்து 1 மாதத்துக்கு இருப்பார். கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். ரைட்டு, குடும்ப உறவை வந்து கும்பராசிக்காரங்கிட்ட ஷேர் பண்ணாதீங்க. அடுத்து வந்து தொழில், அதுக்கடுத்து உத்தியோகம்னு ஒன்று இருக்குல்ல. உத்தியோகம் இருக்கணும். உத்தியோகம் இருந்தால் நம்ம பிழைக்க முடியும். வேலைக்கு போனால் தான் பிழைக்க முடியும். உத்தியோகத்துக்கு யார் சார் அப்படின்னா, உத்தியோகத்துக்கு வந்து மகர ராசிக்காரங்கிட்ட வந்து உத்தியோகத்தில் பிரச்சனை பண்ணுவாங்க உங்களுக்கு. சரியா, உத்தியோகம் வந்து ஒர்க்கு, தனியார் வேலையாக இருந்தாலும் சரி, அரசு வேலையாக இருந்தாலும் சரி, உத்தியோகம் பண்ணுறவங்க வந்து கூட வந்து மகர ராசிக்காரர் இருந்தாங்கன்னா கவனமாக இருங்க. எந்நேரம் உங்களுக்கு ரெடியாக இருப்பான் கத்தியை தீட்டி வச்சுக்கிட்டு. வேலையில் வந்து உங்களுக்கு பிரச்சனை பண்ணுவான். மேலே அதிகாரிகிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவான். இல்லைன்னா உங்கள் ஓனர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவான். அவன் ஒழுங்காக வேலை பார்க்க மாட்டேங்கான் சார், ஓப்பி அடிக்கிறான், அவனுக்கு எதுக்கு இன்க்ரிமெண்ட் போடணும், ப்ரமோஷன் கொடுக்கணும், ட்ரான்ஸ்ஃபர் கொடுக்கணும், இப்படி ஏதோ ஒன்று கட்டையாக கொடுத்துட்டு இருப்பான். உங்களுக்கு மேலே அதிகாரம் இருந்தாங்கன்னா முடிஞ்சு போச்சு, உங்களால் எந்திரிச்சு வரவே முடியாது. அதனால் அவங்ககிட்ட கவனமாக இருங்க. குறிப்பாக உத்திராட நட்சத்திரத்துக்காரங்கிட்ட கவனமாக இருங்க. சரியா, வேலை பார்க்குற இடத்துல மகர ராசி பர்டிகுலராக உத்திராட நட்சத்திரத்துக்காரங்கிட்ட டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்க. எந்நேரமும் வந்து உங்களுக்கு பாதகத்தை விளைவிப்புக்காரனாக இருப்பான். அடுத்து வந்து பிஸ்னஸ், இது ரொம்ப முக்கியம். மீன ராசியில் எல்லாரும் பிஸ்னஸ் பண்ணுவீங்க, தொழில் வியாபாரம் பண்ணுவீங்க. தொழில் வியாபாரம் பண்ணுறவனுக்கு வந்து கூட இருக்கிறவனே பிரச்சனை பண்ணுவான். பார்ட்னராக இருப்பான், இல்லைனா கூட வேலை பார்ப்பான். நாளைக்கு வந்து அவனே நம்மகிட்ட இருந்து எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு போய் எதுக்கு கடையை போட்டுருவான், போட்டியாளர் ஆயிடுவான். முதுகலை குத்துறதான். முதுகலை குத்துறதுன்னா யாரும் கத்தி இடத்துலாம் குத்த மாட்டாங்க, ரத்த வர்ற மாதிரி துரோகம் பண்ணுவானுங்க. கூட இருந்தே குழிய பறிப்பானுங்க, அதுதான் துரோகம். சரியா, இவனை கண்டுபிடிக்க முடியாது. எதிரியை கண்டுபிடிச்சிடலாம், எதிர்த்தவரவனை கண்டுபிடிச்சிடலாம், சட்டக்காரனை கண்டுபிடிச்சிடலாம், துரோகிகளை கண்டுபிடிக்க முடியாது. அதனால மீனராசினியர்கள் நான் சொல்கிற இந்த அம்சங்களில் இருக்கிறவங்கலாம் கவனமாக இருக்கணும். நான் சொன்ன உறவு முறைகள், அதில் உள்ள வழிவில் யார் யார் பிரச்சனை பண்ணுறாங்களோ அவங்கள்ட்ட கவனமாக இருக்கணும். அதுக்காக தான் பிரித்து சொல்கிறேன்.
தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு, உங்கள் குடும்பத்துக்கு, உங்கள் திருமணமான உறவுக்கு, வேலைக்கு, அடுத்து தொழிலுக்கு. தொழில் யார்கிட்ட கவனமாக இருக்கலாம் சார் அப்படின்னா ரிஷபராசிக்காரங்கிட்ட கவனமாக இருங்க. ரிஷபராசிக்காரன் எப்பயுமே தொழிலில் உங்களுக்கு போட்டியாளராக இருப்பான், தொழிலில் துரோகம் பண்ணுவான், வியாபாரம் தொழிலில் துரோகம் பண்ணுவான். அது எந்த தொழிலாக இருந்தாலும் சரி, எந்த வியாபாரமாக இருந்தாலும் சரி. அதில் குறிப்பாக கார்த்திகை நட்சத்திரத்துக்காரங்கிட்ட கவனமாக இருங்க. சரியா? கார்த்திகை நட்சத்திரத்துக்காரன் அப்படி கிராஸ் பண்ணானா அவங்ககிட்ட 10 அடி தள்ளி போய் நில்லுங்க. சரியா? அதனால இப்போ மீனராசிக்கு வந்து நான் ஒரு 5 விஷயத்துக்கு சொல்லியிருக்கிறேன். தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு, குடும்பத்துக்கு, கணவன் மனைவி உறவுக்கு, உத்தியோகத்துக்கு, தொழிலுக்கு. சரியா? இந்த 5 விஷயத்துக்குமே சம்மந்தப்பட்ட ராசிகள் நட்சத்திரம் சொல்லியிருக்கிறேன். அதுலேருந்து கவனமாக இருங்க. சரி சார், இப்போ குடும்ப பிரச்சனைக்கு எப்படி சார் தீர்வு? குடும்ப பிரச்சனைக்கு கன்னிராசிக்காரன் ஒத்து போக மாட்டாங்கிறீங்க, யாரை வழிபடலாம் அப்படின்னா பெருமாள் வழிபாடு பண்ணுங்க. புதன்கிழமை தோறும் இரவு 8 பெருமாள் கோவிலுக்கு போனீங்கன்னா குடும்ப பிரச்சனையில் மற்றவங்களோட தலையீடு இருக்காது, நல்லபடியாக இருப்பீங்க. அடுத்து உத்தியோகத்துக்கு வந்து சனிக்கிழமை இரவு 8 to 9 ஐயப்பனை கும்பிடுங்க, சாஸ்தாவை கும்பிடுங்க, 12ஆம் படி கருப்புசாமியை கும்பிடுங்க, ஐயனாரை கும்பிடுங்க, ஆஞ்சநேயரை கும்பிடுங்க. அடுத்து வந்து கணவன் மனைவி உறவு, அதுக்கும் அதே தான். சனிக்கிழமை இரவு 8 to 9 நான் சொன்ன தெய்வத்தை வழிபாடு பண்ணுங்க. தொழிலுக்கு வந்து வெள்ளிக்கிழமை இரவு 8 to 9 பெருமாள் கோவிலுக்கு போங்க, மகாலட்சுமி தாயாரை கும்பிட்டீங்கன்னா அந்த தொழிலில் உள்ள சிக்கல்லாம் தீர்ந்து போயிடும். ஏன்னா தொழிலில் அந்த பொறாமை நெருக்கடி எல்லாமே சரியாக போயிடும். அதாவது மனுஷன் இடைஞ்சல் பண்ணுறான். ஜாதகம் ராசி பலன்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே இன்னைக்கு வந்து துரோகம், நயவஞ்சகம், சூது, வாது எல்லாமே எப்படி நடக்குன்னா மனிதனுக்கு செய்கிறான். மனிதன் சாப்பிடுறான்டா தம்பி பயலை, இது மாறுவது எப்போ தீருவது எப்போ நம்ம கவலை அப்படின்னு ஒரு பாட்டு பாடியிருக்கிறார் எம்ஜிஆர். மனுஷன் சாப்பிட்றான், ஒருத்தன் வாழ்றதுக்கு ஒருத்தனை கொள்றான். சரியா? ஒரு இடத்துல வேலைன்னா 100 பேர் போய் நிற்கிறான் அந்த வேலைக்கு. அப்போ எப்படி ஆகுது? அங்கே 99 பேருக்கு வேலையெல்லாம் போயிடுது. அவனுக்கு 4 இட்லி வேணும்னா 10 இட்லி எடுத்து வச்சுக்கிறான். அந்த 10 இட்லியே 3 பேர் சாப்பிட்லாம். சரியா? இப்படி தான் இன்றைக்கி வந்து போட்டி பொறாமல் அதிகமாக இருந்ததுனால ஒரு சிலர் வாழ்கிறான், சிலர் தாழ்றான். ஒருத்தன் மட்டும் ஒசந்தானே, இன்னொருத்தன் அசந்தானே அப்படின்னு சொன்ன மாதிரி ஒசந்தவன் ஒசந்துக்கிட்டே தான் இருக்கான், அசந்தவன் அசந்துக்கிட்டே தான் இருக்கான். இதுக்கு வந்து வேத ஜோதிடத்தில் சில வழிபாடு இருக்குது. நல்லதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம நல்ல வழியாக போவோம். துஷ்டனை கண்டா தூரா போன்னு சொன்ன மாதிரி இவங்களை கண்டா தூரா போயிருங்க, சவாசத்தை குறைச்சிக்கோங்க. சரியா? அடுத்து வந்து நட்சத்திரத்துக்கு சொல்லிட்டு நான் பலன்களை சொல்கிறேன். நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு வந்து நான் சொல்கிற நட்சத்திரத்துக்காரங்கிட்ட இருந்து ஒரு 10 அடி தள்ளியே இருங்க, எதுவும் ஷேர் பண்ணாதீங்க. ஆயில்யம், பூரம், அஸ்தம், கேட்டை, பூராடம், திருவோணம், ரேவதி, பரணி, ரோஹிணி இந்த நட்சத்திரக்காரங்கிட்டலாம் ரொம்ப கவனமாக இருங்க. குறிப்பாக பரணி, பூரம், பூராடம் நட்சத்திரக்காரங்கிட்ட இருந்து ரொம்ப தூரமாக இருங்க. அடுத்து வந்து உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து மகம், உத்திரம், சித்திரை, மூலம், அவிட்டம், அசுபதி, கிருத்திகை, மிருகசீரிஷம் இந்த நட்சத்திரக்காரங்கிட்ட கவனமாக இருங்க. குறிப்பாக வந்து உத்திராடம், உத்திரம், கிருத்திகை இந்த நட்சத்திரக்காரங்க அறவே சகவாசத்தை வச்சுக்காதீங்க. இப்போ இதில் கேட்பார் ஒருத்தர், சார் என் மகன் உத்திராடத்தில் தான் சார் பிறந்திருக்கேன், என் பிள்ளையை நான் வேண்டாம் சொல்ல முடியுமான்னா உன் பிள்ளை வந்துட்டு வேண்டாம் சொல்ல முடியாது. ஆனால் உன் பிள்ளையால் பிரச்சனை வரும். எப்போ பிரச்சனை வரும்னா உனக்கு தசாபதி சரியில்லாமல் இருக்கும்போது 5 கூடையவன் சம்மந்தப்படும் போது கண்டிப்பாக பிள்ளையால் பிரச்சனை வரும். அது கண்டிப்பாக வரும். அந்நேரம் ஒன்றும் செய்ய முடியாது, நம்ம விதினே ஏற்றுக்கிட்டு தான் போகணும். அதுக்காக பெத்த பிள்ளையை நம்ம தவிர்க்க முடியுமா? உத்திராட நட்சத்திரத்தோட பிறந்துட்டான், உத்திரட்டாதி நட்சத்திரம் அப்ப நட்சத்திரம், மகன் உத்திராட நட்சத்திரம், அப்ப மீன ராசி, மகன் மகர ராசி, ஒன்றும் செய்ய முடியாது. சரியா? பிள்ளையை வேணாம் சொல்ல முடியுமா? அது கர்ம பலன், அது கழிச்சு தான் ஆகணும். இருந்தாலும் இது ஒரு எச்சரிக்கை உணர்வாக சொல்கிறேன். அடுத்து வந்து ரேவதி நட்சத்திரம். ரேவதி நட்சத்திரத்துக்கு ஆகாத நட்சத்திரம், ஆகாதவங்க பார்த்தோம்னா பூரம், அஸ்தம், சுவாதி, பூராடம், திருவோணம், சதயம், பரணி, ரோகிணி, திருவாதிரை இவங்ககிட்ட டச் வச்சுக்காதீங்க. குறிப்பாக அஸ்தம், திருவோணம், ரோஹிணி இந்த 3 நட்சத்திரத்துக்காரங்கிட்ட சாவாச சுத்தமாக வச்சுக்காதீங்க இந்த ரேவதி நட்சத்திரத்தை பிறந்தவங்க. சரியா? 9 நட்சத்திரத்தை சொல்லியிருக்கிறேன் ரேவதிக்கு. அதில் 3 நட்சத்திரம் முக்கியமான நட்சத்திரம், ரோஹிணி, அஸ்தம், திருவோணம். ஓகே நேயர்களே, இப்போ வந்து உங்கள் ராசிக்கு யார் யார் துரோகம் பண்ணுவாங்கன்னு குறிப்பாக தான் சொல்லியிருக்கிறேன். இன்னும் எல்லாம் சொல்லலாம், இன்னும் நிறைய விஷயம் இருக்குது. அதெல்லாம் சொன்னோம்னா எல்லா ராசியுமே வந்துடும், 12 ராசியும் வந்துடும். அப்போ நீங்கள் சொல்வீங்க இருக்கிறதே 12 ராசி தான், ஏன் எல்லா ராசியும் சொல்லிட்டேன், அப்புறம் நான் வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாமா, திரும்ப வேண்டாமா, எங்கே போனாலும் ஒருத்தனை பார்த்து தானே ஆகணும், அவன் அந்த ராசிக்காரன் இருந்தால் அவங்ககிட்ட நான் என்ன செய்ய முடியும் அப்படின்னு நினைப்பீங்க. அதுவும் இல்லை, சம்மந்தப்பட்டவங்களுக்கு தான் அது முக்கியம். இப்போ எல்லாருமே வந்து தொழில் பண்ணுறாங்களா? இல்லை. சில பேர் உத்தியோகம் பண்ணிகிட்டே போயிடுவாங்க வாழ்நாள் முழுக்க, அவங்களுக்கு தொழில் பற்றி பிரச்சனை இருக்காது. ஸோ தொழில் அடிபட்டு போயிடும். நிறைய பேர் வந்து குடும்பத்தில் இருக்க மாட்டாங்க, வெளியே இருப்பாங்க, அவங்களுக்கு குடும்ப பிரச்சனை வராது. சில பேர் கல்யாணம் பண்ணாமல் இருப்பாங்க, அவங்களுக்கு திருமண உறவுல பிரச்சனை இருக்காது. ஸோ அந்த சம்மந்தப்பட்டவங்களுக்கு தான் பிரச்சனை வரும். சரியா? அதனால் எதுவுமே எடுத்துக்கணும், நீங்கள் ஜென்ரலாக எடுத்துக்கூடாது, ஒருத்தருக்கு இருக்குன்னு எடுத்துக்கூடாது. இன்றைக்கி பல பேர் பல விதமான மனநிலையில் இருக்கிறாங்க, பல விதமான அமைப்பில் இருக்கிறாங்க. அதை தான் நான் சொன்னேன், வேத ஜோதிடத்தில் விதியை காட்டிலும் விதி விலக்குன்னு இருக்குது. சரியா? எல்லாரும் ஒரே மாதிரி இல்லை. ஒருத்தர் கூட்டு குடும்பத்தில் இருப்பான், ஒருத்தன் மனைவியை கூட்டிகிட்டு போயிடுவான், சிலர் கல்யாணமே பண்ணாமல் இருப்பான். இன்னும் எவ்வளவோ நாட்டில் நடக்கு. சரியா? எல்லாத்துக்கும் நான் பலன் சொல்லணும், பொதுவாக தான் சொல்ல முடியும். ஓகே, இப்போ பலன் எப்படி சார் இருக்குது அப்படின்னு சில வார்த்தைகளை சொல்லிட்டு முடிக்கிறேன். இப்போ வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷனில் வந்து எல்லா வீடியோவும் பாருங்கள். சூப்பர் தேங்க்ஸு. மெம்பர்ஷிப்பில் எனாமல் பண்ணியிருக்கோம். ரெண்டு ராசி நேர்கள் எனாமல் பண்ணியிருக்கிறாங்க மீன ராசியில்.
அவங்களுக்கு நான் வீடியோ போடுவேன், தகவல் தொடர்பு பண்ணுவேன். அதே மாதிரி மற்றவங்களும் வந்து மெம்பர்ஷிப்பில் சேர்ந்தால் கூடுதல் தகவல் கேட்டுக்கலாம். ஜோதிட தகவல்கள் எல்லாமே வந்து வீடியோ உங்களுக்கு மெம்பர்ஷிப்பில் போடுவோம். அது வந்து வந்துடும் உங்களுக்கு. ஓகே, பலன்கள் இப்போ வந்து நீதி நேர்மையோடு இருப்பீங்க, எப்பயும் உண்மையாக தான் பேசுவீங்க. இப்போ எப்படி சார் இருக்குன்னா, எதிர்பார்ப்புலாம் நல்லபடியாக தான் இருக்கும். இந்த வருகின்ற மார்ச் மாதம், இன்றைக்கி மார்ச் 1 தான். இந்த மாதம் வந்து சின்ன விஷயம் கூட நல்லபடியாக லாபமாக தான் முடியும். ஏன்னா குரு செவ்வாய் நல்ல நிலைமையில் இருக்கனால புதிய நபர்களோட அறிமுகம் கிடைக்கும். ஆள் கொஞ்சம் ஆனஸ்ட்டாக கௌரவமாக இருப்பீங்க. பூமி வாகனம், வண்டி வாகனம் ஆதாயம்லாம் இருக்கும். தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபம் இருக்கும். சரியா, பேங்கில் பேலன்ஸ் கூடும். கடனை திருப்பி அடைச்சிடுவீங்க. கடனை வாங்கியிருந்தீங்கன்னா திருப்பி அடைக்கிறதுக்கு ஒரு வழி இருக்கும். தூரதேச பயணம் இருக்கும். எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் நல்லபடியாக முடிப்பீங்க. மேலதிகாரியோட பாராட்டு இருக்கும். அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்க, அதிகாரத்தில் இருக்கிறவங்க நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும், அமைதி இருக்கும். சுபகாரியங்கள்லாம் நடக்கிறதுக்கு நல்ல ஒரு முகாந்திரம் இருக்குது. கணவன் மனைவியோட சந்தோஷம் இருக்கும். கஷ்டமில்லாத வாழ்க்கையை கொண்டு போவீங்க. இந்த பலன்கள் வேற, நான் முன்னாடி சொன்னது வேற. முன்னாடி சொன்னது வந்து வாழ்நாள் முழுக்க மீனராசியில் அந்த பிரச்சனை இருக்கும். இப்போ சொல்றது அட் பிரசன்ட். சரியா, இந்த மார்ச் மாதம் அடுத்து வருகின்ற நாட்கள் ஒரு 10 நாளைக்கு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். அடுத்து வருகின்ற வீடியோவில் அதில் உள்ள அப்படி சொல்லுவேன். பலன்கள் வந்து நிலையில்லாதது. சில விஷயங்கள் நிலைச்சி இருக்கும் ராசிக்குன்னு. நம்ம தான் சொன்னது, அந்த துரோகம் பண்ணுறவங்க யாருன்னு நிலைச்சி இருக்கும். இது வந்து அட் பிரசன்ட் உள்ளது. இதுவும் கடந்து போகும். நண்பர்கள் சொந்த பந்தத்தால் ஒரு ஆதரவு இருக்கும். ரொம்ப நாள் இருந்த கஷ்டங்களாக தீரும். பெண்களுக்கு ஒரு லாபமான காலமாக பார்க்கப்படுகிறது. மதியாறு மதிப்பெல்லாம் கூடும். மனதில் ஒரு சந்தோஷம் இருக்கும். திரைப்படம், சின்னத்திரை, வெள்ளித்திரை, கலைத்துறையில் இருக்கிறவங்க, இயல், இசை, நாடகம், ஆடல், பாடல் இருக்கிறவங்களுக்கு நல்ல காலமாக பார்க்கப்படுகிறது. பழைய வசூல், பழைய வரவேண்டிய பணம்லாம் வசூலாகும். எங்கேனாச்சும் பயணங்கள் போயிட்டு வருவீங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அரசியல்வாதிகள் ஓரளவு தெளிவான மனநிலையில் இருப்பீங்க. மன கஷ்டம் தீர்ந்து போயிடும். தேவையான பொருளை வாங்குவீங்க. அதுபோக எதுலையும் கவனமாக இருக்குது நல்லது. வெளியூர் பயணங்கள் மனதுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். கடன் விவகாரங்களை கொஞ்சம் யோசனை பண்ணுங்க. சரியா, மாணவர்கள் கொஞ்சம் கூடுதலாக படிச்சிங்கன்னா நல்லபடியாக மார்க் எடுக்கலாம். எந்த ஒரு முயற்சியும் சாதகமான பலன்களை கிடைக்கும். முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார். தேவைத்தால் ஆகாதனும் முயற்சி தான் மெய்வர்த்த கூலி தரும். சரியா, செவ்வாய் வந்து சிறப்பாக செய்கிறாரு. ஆசிரியர் பெருமகளுக்கு நல்ல ஒரு காலமாக பார்க்கப்படுகிறது. பூரட்டாதி 4ஆம் பாகத்தில் பிறந்தவங்களுக்கு எப்படி சார் இருக்குது, அடுத்து வருகின்ற 10 நாளைக்கு எப்படி இருக்குது பார்த்தோம்னா, கோயில் குளத்துக்கு போயிட்டு வருவீங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நிம்மதியான நிலை இருக்கும். தொழில் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு நல்ல லாபம் இருக்கும். எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். தடைகளை கடந்து வெற்றி படிக்கட்டில் மலமலன்னு ஏறுவீங்க. கடன் பிரச்சனை குறையும். உத்திரட்டாதி பண வரவு திருப்தியாக இருக்கும். சரியா, தொட்ட காரியம் தொடங்கும். கடன் மனைவிக்கிட்ட இருக்கிற ஒத்துமை நல்லா இருக்கும். அந்யுன்யமாக இருப்பீங்க. பூர்வீக சொத்து விஷயங்களில் சில விரயங்கள் இருக்கும். சரியா, தவப்பன வழியில் சில பிரச்சனைகள் இருக்கும். அதனால் விரயம் இருக்கும். கவனமாக வச்சுக்கோங்க. பிள்ளைகள் விஷயத்தில் சில பிரச்சனைகள் வரும். பிள்ளைகள் விஷயத்தில் விட்டு கொடுத்து போங்க. கையில் காசு பணம் இருக்கிறதுனால எதையும் சமாளிச்சிருவீங்க. ரேவதி நட்சத்திரநாதன் நீசபங்கம் அடைஞ்சு மறுபடியும் வக்கரம் அடைகிறாரு. கவனமாக இருங்க. இருந்த போதிலும் தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபம் இருக்கும். புதிய கூட்டாளிகள் உங்களை தேடி வருவாங்க. குடும்பத்தில் தடைப்பட்டிருந்த காரியங்கள்லாம் மலமலன் முடியும். சுபகாரியங்கள் நல்லபடியாக முடியும். மகிழ்ச்சி நல்லபடியாக இருக்கும். வண்டி வாகனம் வாங்குறதுக்கு நல்ல யோகம் இருக்குது. இடம் சம்பந்தப்பட்ட காரியங்களும் முடியும். புதுசாக இடம் வாங்கினீங்கன்னா வீடு கட்டுறதுக்கு இந்த காலகட்டம் சிறப்பாக பார்க்கப்படுகிறது. வழிபாடு, குலதெய்வத்தை கும்பிடுங்க. சரிதா, குலதெய்வத்துக்குன்னு வீடியோ போட்டேன். நான் போன வீடியோ அந்த லிங்கை வேணால் கொடுக்குறேன். குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுங்கள். அதில் சிறப்பாக சொல்லியிருக்கிறேன். நீங்கள் மீனராசி போதி ஜோதிடம் குலதெய்வம்னு போட்டிங்கன்னா அந்த வீடியோ வரும். அந்த வீடியோ பாருங்கள். வாழ்நாள் முழுக்க குலதெய்வ வழிபாடு எப்படின்னு சொல்லியிருக்கிறேன். குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள், நல்லபடியாக இருக்கும். அதிர்ஷ்ட கிழமைகள் அடுத்து வருகிற நாட்களில் ஞாயிறு, செவ்வாய், வியாழன் 3 நாளும் அதிர்ஷ்ட கிழமையாக இருக்கும். சந்திராஷ்டமம் இருக்குது உங்களுக்கு. சரியா, மார்ச் 18, 19, 20 அன்றைக்கி கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அதிர்ஷ்ட தினங்கள் எடுத்துட்டோம்னா மார்ச் 10ஆம் தேதி, 11ஆம் தேதி நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஓகே நேயர்களே, இந்த வீடியோ பதிவில் 2 விதமாக சொல்லியிருக்கிறேன். உங்கள் ராசிக்கு நிரந்தரமான ஒரு தகவலை சொல்லியிருக்கிறேன். @ தற்காலிக பலன்களையும் சொல்லியிருக்கிறேன். வாழ்த்துக்கள். எல்லாம் வல்ல இறைவன் மீனராசி நேயர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மைகளையும் கொடுப்பார். அனைத்து நலங்கள் வளங்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயுடன் நீடோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.